ஆக்சுவலாக நீங்கள் எக்ஸாம் ஹாலில் எக்ஸாம் எழுதிட்டே இருக்கும்போது திடீர்னு சில பேர் உங்கள் எக்ஸாம் ஹால் உங்கள் கிளாஸ்க்குள்ளே வந்து செக் பண்ணுவாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் ஸ்குவாட். பறக்கும் படை வராங்களா? பறக்கும் படை வராங்களா? அவங்க வேலை என்னன்னா, யாருன்னா ஒருத்தங்க காப்பி அடிக்கிறாங்களா, எதனா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபோர்ஜரி பண்ணுறாங்களா, பிட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்களா, இல்லை அன்னெசரியாக எதனா பேசிகிட்டு இருக்காங்களா, ஆள் மாறாட்டம் எதனா நடக்குதா, அது எல்லாமே செக் பண்ணுறதுக்கு தான் அவங்க வருவாங்க. அவங்க ஒர்க்கே இதை கண்டுபிடிக்கிறது தான். அந்த மாதிரி செக் பண்ணும்போது சப்போஸ் உங்கள் கிளாஸ் ரூமில் வேறு யாருன்னா உங்கள் ஃப்ரெண்டு இல்லை வேறு யாருன்னா ஒருத்தங்க காப்பி அடித்து மாட்டிக்கிட்டாங்க, இல்லை வந்து பிட் எடுத்துகிட்டு வந்து காப்பி அடித்து அந்த மாதிரி எதனா ஒன்று ஃபோர்ஜரி பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்கள கொஷின் கேட்கும்போது தயவு செஞ்சு அவங்கள கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. அவங்கள பண்ணுறது அவங்க கொஷின் கேட்கறதெல்லாம் பார்த்து உங்களுக்கு பயம் வந்துடும். சேம் டைம் உங்களுக்கு டைம் பயங்கரமாக போகும். உங்களுக்கு நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், நிறைய ஸ்டூடெண்ட்ஸை இந்த மாதிரி வந்து எக்ஸாமுக்கு டைம் பார்த்தாம சில கொஷின்ஸ்லாம் விட்டு வந்தவங்கலாம் தெரியும். 30 minutes more, 25 minutes, 27 seconds more. சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா வந்து நான் பிட் எடுத்துகிட்டு போகிறேன், நான் காப்பி அடிக்க போகிறேன் அப்படி எதனா உங்ககிட்ட சொன்னாங்கன்னா, நான் மாட்டிட்டாங்க, காப்பி அடித்து பிட் எடுத்துகிட்டு போய் மாட்டிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் 3 வருஷம் எக்ஸாமே எழுத விட மாட்டாங்க, பப்ளிக் எக்ஸாமே. பிஎஸ்பி ஸ்கூல்ல ஒருத்த பிட் அடிச்சடா, அவன் 2 வருஷம் பார்ப்பேன். அது மட்டும் இல்லாமல் பேப்பர்லாம் போட்டு இன்சல்ட் பண்ணிவிடுவாங்க. இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் எழுதிட்டு வர சொல்லுங்கள். பாஸ் பண்ணுறதுலாம் ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது. எல்லாராலையும் பாஸ் பண்ண முடியும்னா உங்களாலேயும் பாஸ் பண்ண முடியும். கொஞ்சம் லைட்டாக படித்தா மட்டும் போதும். அது என்ன படிக்கணுன்றதை நாங்கள் உங்களுக்கு அழகாக வீடியோ ரெடி பண்ணி போடுறோம். வேணும்னா சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.